திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதத்தில் ஒரு நாள் சேவை செய்வேன் என்றும், சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை சென்னைக்கு அனுப்பாமல் இங்கேயே சிகிச்சை அளிக்க நடவடிக்கையும், மருத்துவர்கள் பற்றாக்குறையை போக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என திருவள்ளூர் எம்எல்ஏ டாக்டர் அருண்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் டாக்டர் அருண்குமார் என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனையடுத்து தொகுதிக்குள் வந்த சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அருண்குமார் முதல் முறையாக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது நோயாளிகளிடமும் அவர்களது உறவினர்களிடமும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவர்களின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். மருத்துவக் கல்லூரி முதல்வர் மோகன் காந்தி மற்றும் மருத்துவர்கள் முன்னிலையில் இந்த ஆய்வை மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மருத்துவமனையில் நிறைய உபகரணங்கள் வாங்க வேண்டி உள்ளது என்றும், இந்த மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அனைவருக்கும் இங்கேயே சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும், சென்னைக்கு அனுப்பி வைக்க கூடாது என சொல்லியிருக்கிறோம் என்றும், மக்களோடு மக்களாக இணைந்து செயல்பட வேண்டும் என முதல்வர் தெரிவித்துள்ளதால் மருத்துவரான நான் மாதத்தில் ஒரு நாள் 24 மணி நேரம் இந்த மருத்துவமனையில் சேவை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்ய வேண்டிய பணிகளை மேற்கொள்வேன் என்றும், மருத்துவம் பார்ப்பதில் தலையிட மாட்டேன் என்றும் தெரிவித்த அவர், இந்த ஆய்வின் போது மருத்துவமனையில் உள்ள நிறை குறைகளை கண்டறிந்ததாகவும், நியூரோ சர்ஜன், கார்டியோ, ஆன்ஜியோ உள்ளிட்ட துறைகளை இந்த மருத்துவமனையில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் ஒரு சில பிரிவுகளில் மருத்துவர்கள் போதிய அளவில் இல்லாதது தெரிய வந்துள்ளது. அதனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவேன் என்றும், மக்களின் அடிப்படை தேவைகளான சாலை வசதி, குடிநீர், பட்டா போன்றவற்றை வழங்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் 100 மாணவர்கள் சேர்க்கையை 150 மாணவர்கள் சேர்க்கையாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதில் கடம்பத்தூர் வழக்கறிஞர் ஜெய் கணேஷ், திருவள்ளூர் நகர செயலாளர் கலை, கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் விமல், பூண்டி ஒன்றிய செயலாளர் விஜய் பிரபு, திருவள்ளங்காடு ஒன்றிய செயலாளர் சிவா உட்பட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.